ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான மந்தி மசாலா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிடுவோம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு லேசாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அது போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம திரித்து வச்சுருக்க மந்தி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து ஒன்றா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மந்தி செய்யக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் பட்டர் போட்டு அது உருகுனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரியாணி இலையெல்லாம் போட்டு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ரொம்ப இலை இருந்தால் ரொம்ப இலை போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதோட 2 பல்லாரி வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் 1 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை அந்த பல்லாரி வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயோடு சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலாவோட மல்லி போடலை, அதனால் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 பங்குக்கு 2 பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு காஞ்ச லெமன் போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிக்கனை வேக விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மந்தி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சிக்கன் துண்டுகள் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் அந்த துண்டுகளை தனியாக எடுத்து அந்த மசாலாவோடு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசி 1 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்கோம், அதை எடுத்து அந்த தண்ணியோடு கலந்து வேக விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதித்து அரிசி வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக்குனதுக்கப்புறம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பல்லாரி வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து பொன்னிறமான பிறவை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சையை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம மசாலா கலந்து வச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. சோறு நல்லா வெந்து சரிசமமானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஃபுட் கலர் தேவைன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நாம் பொரித்து வச்சுருக்க வெங்காயம், பாதாம், முந்திரி, திராட்சை, சிக்கன் துண்டுகள் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேர்த்து மல்லிகை இலைகளை தூவி ஒரு கிண்ணத்தில் கறி துண்டை அடுப்பில் வச்சு நெருப்பு காட்டி அதை வச்சு அதில் லேசாக எண்ணெயை ஊற்றி புகை வந்ததும் மூடி போட்டு தம் போட்டு வச்சுருங்க. அப்படி ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருந்து திறந்து பார்த்திங்கன்னா சுவையான சிக்கன் மந்தி பிரியாணி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.